அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நாம் பார்க்க போகிறது திருமண தடையும் தாமதமும் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். திருமண தடை தாமதம் நம்ம போயிட்டு ஒவ்வொரு ஜோசியத்தையும் பார்க்குறோம். குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறோம். குருபலம் வந்துருச்சு, இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளார உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்னு சொல்கிறாரு. ஆனாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு என்னென்ன கிரகங்கள் காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ராகு கேது தோஷம் இருந்துச்சுனாக்க, லக்னத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருந்தால் காலசர்ப தோஷம். ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகுவும் எட்டாம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தில் ராகு கேது இருந்தால் காலசர்ப தோஷம். அதே போல் நாலாம் இடமான சுகஸ்தானத்திலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் ராகு கேது இருந்தால் காலசர்ப தோஷம். இதே மாதிரி ஒவ்வொரு காரண காலகட்டங்களையும் ராகு கேது தோஷத்தினால திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு சில பேர் கேட்பாங்க, ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு ராகு கேது தோஷம் உள்ளவங்க தான் கல்யாணம் பண்ணணுமா, மற்ற ஜாதகங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, அப்போ ஏன் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, ராகு கேதுவினால் ஏற்பட்டிருக்கின்ற தோஷங்கள் திருமண தடை மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் சில காலதாமதங்கள், பதவி உயர்வு பண வரவு கிடைக்கிறதுலையும் சில காலதாமதங்கள் ஏற்படுத்தும். திருமணத்தை கிட்டக்க கொண்டு வரும். நிச்சயம் பேச வரும்போது ஒரு சில காலகட்டங்களில் நின்று போயிடும். ஒரு சில ஜாதக பொருத்தம் இல்லைன்னு நின்று போயிடும். ஒரு சில ஜோசியர் நீங்கள் பொருந்தி இருக்கும்பாங்க, அவங்க பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே சாயா கிரகங்களான ராகு கேதுவின் தோஷங்கள். சரி சாமி, ராகு கேது தோஷம் இருக்கு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. அதை முறைப்படி பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக திருமணம் கைகூடுமா? திருமணம் கைகூடும். சரி சாமி, அந்த பரிகாரத்தை சொல்லுங்கள், எங்கள் குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகட்டும், எங்கள் வீட்லேயும் கெட்டி மேலே ஓசை கேட்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கும் பரிகாரம் சொல்கிறேன். பட் எதையுமே ஃபெய்த், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஜோதிஷர் அப்படின்னாக்க இறைவனுடைய அடுத்த தூதர். ஜோதிஷம் அப்படின்னா ஜோதி ஒளி, நம்ம கை காட்ட முடியும். அதை நீங்கள் மனப்பூர்வமாக, சத்தியமாக, விசுவாசமாக, நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். சரி, இப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு எளிய பரிகாரம், சின்ன பரிகாரம், கவலைப்படாத செலவில்லாத பரிகாரம். ஃபஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரம், அது ஆணோ அல்லது பெண்ணோ எந்த நட்சத்திரத்தில் ஜனிச்சிருக்காங்களோ, அதாகப்பட்டது ஜனன நட்சத்திரம் இல்லாத நாள் முக்கியம். எப்பொழுதுமே பரிகாரங்கள் செய்யக்கூடிய நாள் அப்படின்றது ஜனன நட்சத்திரம் இல்லாத நாளில் பரிகாரம் செய்யணும். சரி, ஒருத்தங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க, அப்போ மாதத்தில் 27 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அஸ்வினி நட்சத்திரம் வரும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் வராத நாள் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு நாள் முன்னாடியே ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்றது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ரேணிகுண்டாக்கு முன்னாடி இருக்குது காளஹஸ்தி. என்ன சாமி, பாக்கி வேறு எந்த பரிகார ஸ்தலமும் இல்லையா, ஆந்திரா தான் போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. அங்கே உள்ள ஈஸ்வரன் காலாத்தி ஈஸ்வரர், அவர் ராகுவாகவும் தாயார் ஞான பிரசன்னாம்பிகை கேதுவாகவும் இடுப்புல ஒட்டியானமாக பாம்பையே கட்டியிருப்பாங்க. அப்போ பாக்கி எல்லா இடத்துலையும் ராகு கேதுக்கு தனித்தனி விக்கிரகங்கள் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள ஸ்ரீகாளஹஸ்தியில் உள்ள ஈஸ்வரனே ராகுவாகவும் தாயாரே கேதுவாகவும் இருக்கிறதுனால் உடனடி நிவாரணம் கிடைக்குமா? உடனடி நிவாரணம் கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஜென்ம நட்சத்திரம் இல்லாத நாள் முதல் நாள் நைட்டு அங்கே போய் தங்குறோம். மண்ணில் தங்கணும். அந்த காளஹஸ்தி மண்ணில் சாமி கோயிலில் தான் தங்கணுமா, இல்லை வேற எங்கேயும் தங்கலாமா? எங்கே வேணாலும் தங்கலாம். சுற்றி நிறையா லாட்ஜ் இருக்குது, தேவஸ்தான லாட்ஜும் இருக்குது, தனியார் லாட்ஜும் இருக்குது. என்ன ஒன்று, அந்த கோயிலை சுற்றி உள்ள மண்ணில் ஒரு இரவு தங்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது மறுநாள் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டு தலைக்கு குளிக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலைக்கு உடம்பு மொத்தத்தையும் சுத்திகரம் பண்ணிக்கிட்டு, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு உடம்பு மொத்தமும் சுத்திகரணம் பண்ணிக்கிட்டு வேறு வஸ்திரம் மாற்றணும். ஏன் புது வஸ்திரம் தான் போடணுமா, பழைய வஸ்திரமே போடலாமா? பழைய வஸ்திரமே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சாமி, அந்த பழைய வஸ்திரத்தை நாங்கள் விட்டுருணுமா, அங்கேயே அதை இது பண்ணலாமா?
அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் பழைய வஸ்திரத்தை விடணும். நீங்கள் பழைய வஸ்திரத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா? வரலாம். சரி, அப்போ போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ரூம்லேயே குளிச்சிடுறீங்க. குளித்து முடிச்சுட்டு காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பொறுத்தளவுக்கு காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 வரையிலும் பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க. அது தேவஸ்தானத்தை சேர்ந்தது, காளஹஸ்தி தேவஸ்தானத்தை சேர்ந்தது, அது கோயிலை சேர்ந்தது. கோயிலில் உள்ளவங்களே, அங்கே உள்ள பிராமணர்களே இந்த பரிகாரத்தை பண்ணுவாங்க. அப்போ தைரியமாக பண்ணலாமா? பண்ணலாம். சாமி, அதில் எவ்வளோ டோக்கன் இருக்குது? 500 இருக்குது, 750 இருக்குது, 1500 இருக்குது, 3000 இருக்குது, 4500 இருக்குது. எதில் வேணால் பண்ணலாமா? எல்லா பரிகாரம் ஒன்று தானா? வேறு 4500 போனால் சிறப்பாக ஏதாவது பரிகாரம் பண்ணுவாங்களா? இல்லை 500 போனால் சிறப்பு இல்லாமல் பரிகாரம் பண்ணுவாங்களா? எல்லாத்துலேயும் சிறப்பாக பண்ணுவாங்க. என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா, 500 400 பேர் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 4500 4 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை நம்ம தெளிவாக கேட்கணும். அவங்க ஒன்று தெலுங்குல இல்லாட்டி சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. சொல்கிறத நம்ம தெளிவாக கேட்கணும். நமக்கு சொல்ல தெரியும் அப்படின்னா திரும்பி சொல்லணும். இல்லையா, சங்கல்பம் எடுத்துக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? வாரோம், குளிக்கிறோம். அன்றைய தின ராகுகால நேரம் நமக்கு என்னைக்கு போகிறோமோ, ராகுவினால் தோஷம் இருந்தால் ராகுகால நேரத்துலையும், கேதுவினால் தோஷங்கள் இருந்தால் யமகண்ட நேரத்துலையும் பண்ணணும். அது நீங்கள் யார்கிட்டயாவது பக்கத்தில் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேட்டுக்குங்க. அவர் என்ன டைம் சொல்கிறாரோ அந்த டயத்தில் பண்ணுங்கள். ராகுகால நேரத்தில் பண்ணணும். சரி, டோக்கன் அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் பண்ணுறாங்களே சாமி, அவங்க பண்ணுவாங்க, தேவஸ்தானத்தில் பண்ணுவாங்க. நமக்கு எந்த உரித்தான நேரமோ அந்த உரித்தான நேரத்துக்கு பண்ணணும். ஒரு உதாரணம், திங்கக்கிழமை வச்சுக்கிட்டோம்னா 7:30-9 ராகுகால நேரம். அப்போ அதுக்கு டோக்கனை வாங்கணும். வாங்கி முடிச்சுட்டு முன்னாடியே சாமியை பார்க்கணுமா? சாமி பரிகாரம் பண்ணின பிறகு சாமியை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாக்க, முன்னாடியே சாமியை பார்க்கணும். சரி, நான் அந்த முறையை சொல்கிறேன். இந்த முறையை நல்லா உள்வாங்கிக்கிங்க. டோக்கனை வாங்குறீங்க. டோக்கனை வாங்குறதுக்கு முன்னாடி, சாமி 7:30-9 தானே, நான் நல்லா டைட்டாக சாப்பிட்டுட்டு பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா அது பண்ணக்கூடாது. ஃபாஸ்டிங்கில் பண்ணணும், விரதத்தில் பண்ணணும். சரி, என்ன சாமி காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்க சொல்கிறீங்க, பசியும் பட்டியமாக எப்படி பண்ண முடியும்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. லிக்விடான சாது, ஒன்று காப்பி இல்லாட்டி சாயா இல்லை ஜூஸு, ஏதாவது லிக்விடு சாப்பிட்லாம். சாலிடு உணவுகளை தவிர்ப்பது சிறந்தது. சரி, அப்போ ஜூஸோ இல்லாட்டி காப்பியோ இல்லாட்டி டீயோ வாங்கி குடிச்சிட்டு நேராக போகிறீங்க. டோக்கனை வாங்குறீங்க. அன்றைய தினம் ராகுகால நேரம் அல்லது யமகண்ட நேரம், உங்கள் ஜோசியர் எது சொல்கிறாரோ அந்த நேரத்தில் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பாதாள பிள்ளையார். ரெண்டாவது பார்க்க வேண்டியது தாயார் ஞானப்பிரசன்னாம்பிகை. தாயார் ஞானப்பிரசன்னாம்பிகைக்கு ஒரு அர்ச்சனை. அடுத்தது 3வது பார்க்க வேண்டியது காலாத்தி ஈஸ்வரர், அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுங்க. ரூமுக்கு வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி அந்த பரிகாரம் பண்ணுற இடத்துக்கு போனால் போதும். 500 ரூபாய்க்கு ஒரு இடத்துல பண்ணுவாங்க, 1500 ரூபாய்க்கு ஒரு இடத்துல பண்ணுவாங்க, 3000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல பண்ணுவாங்க, 4500 ரூபாய்க்கு ஒரு இடத்துல பண்ணுவாங்க. அந்த இடம் எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு ரூமுக்கு வந்துடுங்க. ரூமில் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் திங்கக்கிழமை 7:30-9, செவ்வாய்க்கிழமை 3-4, புதன்கிழமை 12-1, வியாழக்கிழமை 1-3, வெள்ளிக்கிழமை 10-12, சனிக்கிழமை 9-10, ஞாயிற்றுக்கிழமை 4-6. அப்போ உங்களுக்கு எந்த டைம் சௌரியம்? ஃபாஸ்டிங் மஸ்ட்டு. ஃபாஸ்டிங் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அதை மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, அப்போ பண்ணி முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்துடுங்க. பண்ணக்கூடிய இடத்த முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எந்த இடத்துல பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்றத அங்கே கேட்டுங்க. அங்கே உள்ள ஆலய சிப்பந்திகளும் சரி, அங்கே உள்ள ஆலயத்தில் உள்ள குருக்கள்களும் சரி, எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. அங்கே போய் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்களே எல்லா மெட்டீரியலும் தருவாங்க. அதை தவிர 5 தலை சர்பமும் தருவாங்க. நாங்கள் என்ன தான் சாமி செய்யணும்? ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய கோத்திரம், சிவகோத்திரம்னா சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம்னா விஷ்ணு கோத்திரம், இல்லை ஒரு சில ஊருக்கு நந்தகோபால கோத்திரம்னு வச்சுருப்பாங்க. அது என்ன கோத்திரமோ உங்களுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு போங்க. தாய் தந்தையர்கிட்ட கேளுங்க, இல்லாட்டி தாத்தா பாட்டிகிட்ட கேளுங்க. நாம் என்ன கோத்திரம் சொல்லி சங்கல்பம் எடுக்கணும்னு கேட்டுக்குங்க. கேட்டு முடிச்சுக்கிட்டு அந்த கோத்திரத்தை சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் வைக்க வேண்டிய சங்கல்பம். நீண்ட நாட்களாக திருமண தடையும் தாமதமே ஆகிட்டு இருக்கு. இந்த திருமண தடையும் தாமதமும்
விலகணும். ஈஸ்வரனே தாயாரே, ராகு கேதுவினால் ஏற்பட்டிருக்கிற தோஷங்கள் விலகணும், உத்தியோகத்திலையும் சில தடுமாற்றமான நிலைகள் இருக்கு, இதுவும் விலகணும் அப்படின்னு பிரார்த்தனையை பண்ணிட்டு அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை நல்லா காது கொடுத்து கேளுங்க. சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லுங்க, இல்லையா காது கொடுத்து கேட்டுங்க. சற்றேறக்குறைய 1.5 மணி நேரம் அது பண்ணுவாங்க. பண்ணி முடிச்ச விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அந்த 5 தலை நாகம் குங்குமம் கொடுப்பாங்க, மஞ்சள் கொடுப்பாங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. முடித்த பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 தலை நாகம் இருக்கும். அந்த 5 தலை நாகத்தை பிரதட்சணம் 3 அப்பிரதட்சணம் 3, அதாவது தலையை வலவேட்டில் 3 இடவேட்டில் 3 சுற்றிட்டு ஈஸ்வரனையும் தாயாரையும் கண்டு தொழுதுட்டு அதை உண்டியலில் போடும்பாங்க. தயவுசெய்து அதை மட்டும் செய்திடாதீங்க. பரிகாரம் பண்ணின பிறகு ஈஸ்வரனையோ தாயாரையோ கண்டு தொழக்கூடாது. தோஷம் கழிச்ச பிறகு ஈஸ்வரனையோ தாயாரையோ கண்டு தொழக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன சாமி பண்ணலாம்? சரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்கள் கூட வந்திருக்கிற தாயாரோ தந்தையோ அல்லது அக்காவோ தங்கச்சியோ யாரையாவது ஒருத்தரை விட்டு அந்த 5 தலை நாகத்தை ஈஸ்வரனோட உண்டியலில் சேர்த்துருங்க. சாமி நான் யாரும் வரலையே சாமி, நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேனே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த உண்டியலில் எந்த உண்டியலில் வேணாலும் சரி, அந்த தேவஸ்தானத்தை சேர்ந்த எந்த உண்டியலில் போட்டாலும் அந்த நாகம் தேவஸ்தானத்துக்கு போயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை பற்றி பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இது பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, எக்காரத்தை கொண்டும் பரிகாரம் கழிச்ச பின்ன, தோஷம் கழிச்ச பின்ன தாயாரையோ ஈஸ்வரனையோ கண்டு தொழக்கூடாது. சரி சாமி நான் முடிச்சிட்டேன், நீங்கள் சொன்னபடியே அந்த சர்பத்தை 5 தலை நாகத்தை உண்டியலில் போட்டுட்டேன், அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், நேராக நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. பகல் பொழுதாக இருந்தால் டிஃபனை சாப்பிடுங்க. டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 11 பொட்டலை சாப்பாடு, ஒரு 4 இட்லி, ஒரு வடை, இல்லை மத்தியான நேரமாக இருந்தால் ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நிதானம் அப்படிம்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அன்னதானம் பண்ணணும்னாலே ஆட்டோமேட்டிக்காக நிதானமும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது 11 பேருக்கு அன்னதானம். அன்னதானம் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு வாங்க. ரூம்லேருந்து ஃபஸ்ட்டு இது பரிகாரம் பண்ணும்பொழுது முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்க, பக்கத்தில் திருத்தணி இருக்குது, பக்கத்தில் திருப்பதி இருக்குது. அப்படியே திருப்பதி போயிட்டு வரும்போது காளஹஸ்தியில் இந்த பரிகாரம் பண்ணிடலாமா, இல்லை திருத்தணி போயிட்டு முருகனை கண்டு தொழுத பின்ன இந்த பரிகாரம் பண்ணிடலாமா? ஒரே ஒரு விஷயம், பரிகாரம் பண்ணும் பொழுது அந்த ஸ்தலத்துக்கு தான் போகணும். வீடு காளஹஸ்தி, காளஹஸ்தி வீடு, வேறு பக்கத்தில் உள்ள திருத்தணியோ பக்கத்தில் உள்ள திருப்பதியோ இது போகக்கூடாது. அதுக்கு ஒரு ட்ரிப்பு தனியாக போயிட்டு வாங்க. அதுக்கு தம்பதி சமேதரமாக இந்த காளஹஸ்தி போயிட்டு திருமணம் நடந்து விட்டு தம்பதி சமேதரமாக ஒரு ட்ரிப்பும் போயிட்டு வாங்க. அப்போ இதில் முக்கியமானது வீடு காளஹஸ்தி, காளஹஸ்தி வீடு. இந்த முறையில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. வீட்டில் அங்கே ஆத்ம சுத்தியாக நம்பிக்கையோடு போனீங்கன்னா, போயிட்டு வந்ததுலேருந்து 90 நாளில் உங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் நடக்குமா? நிச்சயதார்த்தம் நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்டுகளுடைய அனுபவத்தில் நான் கண்கண்ட உண்மை. என்ன ஒன்று நம்பிக்கை வைக்கணும். யார் பேரில் நம்பிக்கை வைக்கணும்? ஜோதிஷர் பேரில் நம்பிக்கை வைக்கணும். அடுத்தது யார் பேரில் நம்பிக்கை வைக்கணும்? நாம் வணங்கக்கூடிய ஈஸ்வரன் பேர்லையும், காலாத்தி ஈஸ்வரர் பேர்லையும், தாயார் பேரில், ஞானப்பிரசனாம்பிகை பேர்லையும் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு செய்தோம்னாக்க கண்டிப்பாக வீட்டில் போயிட்டு வந்ததுலேருந்து 90 நாளில் நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் நடக்குமா? திருமணம் நடக்கும். ஸோ திருமண தடையும் தாமதமும் ராகு கேதுவினால் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏற்பட்டிருந்தா கீழே என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். நல்லது, நமஸ்காரம்.